48 பாட்டு. அப்புறம் வந்து அதெல்லாம் இல்லைங்க, உண்மையாலுமே சொல்கிறேன். எல்லா படத்துலேயும் இருந்து கொஞ்சம் 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 இட்டு பாட்டு பழைய சாங்காலும் இது இட்டு செம்ம படம். பயங்கரம். சத்தியமாக சொல்ல அஜித் பண்ணாங்க. இந்த மாதிரி படம் ரொம்ப நாள் வச்சு பார்க்குறாங்க. மங்காத்த கம்பல கேஜிஎஃப் வந்து அந்த பீரியட் எடுக்கிறாங்க. என்னால் பேச கூட முடியல. என் ஃப்ரெண்ட்ஸாக பாருங்க. உண்மையாக சொல்கிறேன், இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிறேன். சிரிச்சு ஃபைட் வலிக்குது. கமர்ஷியல் ஃபைட் மாஸ் எல்லாமே இதான் படம். ஆனால் இதுக்கப்புறம் இதே மாதிரி படம் அஜித் வேற வராது. அது வேணா 5 நாளுக்கு அப்புறம் பேச பாருங்க. அப்போ தானே ஒத்துப்பீங்களா மீடியாவில்? செம்ம படங்க. உண்மையாக சினிமா ரசிக்கிறீங்க. அஜித் சார் தனிப்பட்ட வந்துட்டு நல்லபடியாக சொல்லணும். எல்லாமே இருக்குது இந்த படத்தில். நாங்கள் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு அஜித் ரசிகர் பார்ப்பேன்னு சொல்லுவாங்கள்ல, அது முழுக்க முழுக்க கிடையாது. இது எல்லாம் பார்க்க வேண்டிய படம். இது தயவுசெய்து சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் வேண்டி கேட்குது, நல்ல படத்தை பாராட்டுங்க. ஓகேங்களா? ஃபுல் திருப்தி இதெல்லாம் வேறு லெவலு. நல்லா இருக்கு சார். ஃபுல்லாக படம் ஃபுல்லாக எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். அது அப்பா புள்ள கதை ரெண்டுமே நல்லா இருக்குது. ஒரு டான்ஸு பாட்டு எல்லாமே ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. சொல்கிறதுக்கு நாங்கள் ஆக்ஷன் பயங்கர ஆக்ஷன். படம் ஃபுல்லாக ஆக்ஷன் தான். முடிகிற வரைக்கும் எல்லாம் கத்தின்னு தான் இருக்கிறாங்க, தவிர யாருமே கூச்சலே இல்லை. பயங்கர ஃபேமிலி மூமெண்ட்டு தாங்க படம். அப்பா புள்ள 2 பேரும் சூப்பராக இருக்குது. கதையும் சூப்பராக இருக்குது. நல்லா மாசு, செம்ம மாசு. எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். செம்மையாக இருக்கும் ப்ரோ. ஒரு சீனை செதுக்கியிருக்காங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் ஷோ வருவாங்க, அவங்க ரிவ்யூ கேளுங்க. இப்போ வந்துட்டு இருக்காங்க ஃபேன்ஸ். அவங்க ஃபுல்லாக பாருங்கள். எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க. யாருமே எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. படம் ஃபுல்லாக பில்டப் தான் ப்ரோ. ஃபுல் பில்டப் தான் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் போர் அடிக்கல. ரொம்ப நம்ம நடா இது அப்படின்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்க இது வந்து படம் இல்லை, இது வந்து திருவிழா ப்ரோ. இது வந்து திருவிழா. எவ்வளோ கூட்டம் பாருங்க நீங்களே. இது வந்து திருவிழா ப்ரோ. இது படம் கிடையாது. படம் ப்ரோ. முதல் 1000 கோடி ப்ரோ. இது முதல் 1000 கோடி அடிக்கும் ப்ரோ. ஸ்க்ரீனில் பார்க்கணும், சந்தோஷப்பட்டோம் ப்ரோ. அவரை பார்த்து 1000 கோடி அடிக்கும் ப்ரோ. வசூல் சாதனை பண்ண அப்படியே போடு ப்ரோ. அவன் எடிட்டே பண்ணாதீங்க ப்ரோ. வசூல் சாதனை இது பண்ணும் ப்ரோ. முதல் 1000 கோடி ப்ரோ. இது அச்சு சொல்கிறேன் நான். ப்ரோ ஹாலிவுட்ல மிஞ்சாச்சு ப்ரோ. ஹாலிவுட்ல மிஞ்சாச்சு. டிசிஎல் எல்லாமே ட்விஸ்ட் தான். நல்லா இருக்கு படம். அவரை ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். எல்லாத்தையும் பார்த்துரும் ப்ரோ. சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஹாலிவுட்ல என்ன ப்ரோ, ஹாலிவுட்டே மிஞ்சிட்டாரு ப்ரோ. தலை தொண்டை போகும்போது நல்லா இருந்துச்சு. வெளியே வரும்போது கத்தி தொண்டை போயிடுச்சு. இவனே 10 ஜூஸ் பாட்டில் குச்சி காலி பண்ணிட்டான். அந்த அளவுக்கு கத்தணும் நாங்கள் ப்ரோ. சீரியஸாக நல்லா இருக்கு. தயவு செஞ்சு மஸ்ட் வாட்ச். எல்லாரும் வந்து பாருங்க. சாங் வரும், எல்லாமே ட்விஸ்ட் தான் ப்ரோ. பங்கம் ப்ரோ. சாங்ல பங்கம் அந்த மாதிரி இருக்குது. சாங்கு பாருங்க, வெட்டி சட்டை பாருங்க. பார்த்தீங்களா? சட்டையை பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்குது படம். அதாவது அந்த விடாமுயற்சி ரொம்ப ஐப் கொடுத்தாங்க. அதில் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இது ஐப் கொடுக்கல. ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவிஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. மாசாக பண்ணியிருக்காரு ப்ரோ. சீரியஸாக நான் அஜித் ரசிகர் இல்லை, விஜய் ரசிகர் தான். ஆனால் ஒரு இதுவும் புதுசாக பார்க்குற மாதிரி, ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காரு ப்ரோ. சரியாக பண்ணியிருக்காரு. ஆக்டிங்கு, டான்ஸு எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. சிம்பிளாக சொல்லலாம், சூப்பராக இருக்குது. சூப்பராக இருப்பாங்க. லாஸ்ட்னா தலை அவ்வளோதான். தலை மாசு எல்லாமே 100 கேஜிஎஃப் கேஜிஎஃப்ல ஒரு படமாங்க. இந்த படத்தை பாருங்க. செம்மையா இருக்கு. ஆனால் அஜித் செம்ம அவ்வளோ அழகா இருக்காரு. ஆதிக்கு அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. வேற லெவல். ஆனால் வராரு. ஹாலிவுட் ரேஞ்சு இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு போயாச்சு. அவங்க எல்லாமே தலையோட தரமா இருக்கு. இன்டர்நேஷனல் கிங்கி தலை போய் பாரு. கடவுள் உள்ள மாசான ஒரு படம். இது வரைக்கும் அஜித்தோட இதுலயே பில்லா வந்துட்டு ஒரு ஸ்டைலிஷான மூவி. அந்த ஸ்டைலிஷ்லாம் கூட இது வந்துட்டு ஒரு அற்புதமான மங்காத்தா ஒரு லெவல் தானே. அது வேற லெவல். மங்காத்தா பார்த்துட்டு ரொம்ப நாளாக நம்ம வந்துட்டு காத்திருந்தோம். பார்த்தீங்களா? அந்த தாக எல்லாத்தையுமே தனிச்சிட்டாரு. இருந்தா தலைவாழை இலை போட்டு அட்டகாசம் எல்லாம் சேர்ந்தா தலைவாழை இலை போட்டு சாப்பிடுவோம். விருந்து கேட்டீங்களா? விருந்து தலைவாழை போட்டு அப்படியே உட்காந்து ஒவ்வொரு பீஸா எடுத்து சாப்பிட சொல்றாரு. ஒரே மேட்ரு. ஆதிக்கான இந்த வீடியோ பாப்பாரே தெரியல. தெய்வயானி எப்படி பாக்குறோம்? வேற மாதிரி சம்பவம்
மாதிரி ரவிச்சந்திரன் அவர் திரும்ப ஒரு படத்தை எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கணும், கண்டிப்பா கொடுப்பாப்புல தலை. படம் சீடி தலை, சூப்பரா இருந்துச்சு தலை. நான் ஒன்னே சொல்றேன், போகத்துல வாத்தல இன்னும் நிறைய வேணும் தலைங்க. காட் பிளஸ் யூ தலை. தலை ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண வேணாம் தலை, அருமையா இருக்கு தலை. ப்ரோ படம் பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ, எல்லாம் ஃபுல்லாக மாசின் அப்படியே போயிட்டே இருக்குது. லாஜிக்கெல்லாம் பெருசு இந்த மாதிரி எவனா சொன்னால் செருப்பு கழட்டி அடி ப்ரோ. படம் மங்காத்தா தூக்கி சாப்பிட்டுச்சு படம், அந்த மாதிரி இருக்குது. விஜய் ஃபன் தான், ஆனால் படம் தரமாக இருக்குது. அஜித் ஃபேன்ஸுக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு கொண்டாட்டம் தான். மங்காத்தாவோட 2.5 மணி நேரத்தில் கத்தாத சீனே கிடையாது. டைட்டில் கார்டில் ஆரம்பித்து என் கிரெடிட் முடிச்சு வெளில அனுப்புகிற வரைக்கும் கத்துறது தான். மங்காத்தாவை தூக்கி சாப்பிட்டுச்சு. இன்னும் 10 வருஷத்துக்கு அஜித் ஃபேன் ஜாலியாக சுற்றலாம். தரம் மாட்டாங்க. இதையவனா குறை சொன்னான்னா அவனுக்கு படம் செம்ம ஒர்த்து. நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வீடியோ எடுக்க டைம் பார்த்தாரு. படம் பாருங்க, செம்ம பண்ணு. இந்த படத்தை பாருங்க, நல்லா கண்டிப்பா 100 கோடியா பல கோடி அடிக்கும் கண்டிப்பா. படம் மாசாக இருக்குண்ணா, அது கிளாசிக் மேசிவ் படம், வேற லெவலில் இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. அஜித் நான் தமிழ் சினிமாவில் படம் எதுவுமே வராதுண்ணா, வேற லெவலில் ரெஃபரன்ஸ் ஸ்டோரி எல்லாமே. படம் ஃபேன் பாய் சம்மோனா இதுதான் ஒரிஜினல் ஃபேன் பாய் சம்மோ. ஒரிஜினல் கேங்ஸ்டர்னா தலை மட்டும்தான், வேற எவனும் இல்லை. படம் பார்க்கலாம், நல்லா அருமையாக இருக்குது. எல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்கும், செமையாக இருக்குது. அவரோட ஹாலிவுட் எடுத்து தான் அடுத்து அதோட மேலே இது நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, பார்க்கலாம். மங்காத்தா மாதிரிலாம் இருக்க முடியாது, இது சூப்பராக இருக்குது. ஃபேன் பேஸ்க்கு சூப்பர் படமே மாசா ப்ரோ. அஜித் ரசிகர்களுக்கெல்லாம் சரமான படங்க. ஆத்விக் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரசிகர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக சூப்பராக எடுத்திருக்காரு. தேட்டரில் சும்மா செம்ம பிளாஸ். நான் உக்காஞ்சிலேருந்து முடிய வரைக்கும் சும்மா தெருக விட்டாங்க நான் படத்தை. அதுக்கு வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. நான் படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் பயங்கரமாக இருக்குண்ணா. ப்ரோ நல்லா இருக்கு, மாசாக இருக்குது படம் ஃபுல்லாக. ப்ரோ படம் ஃபுல்லாக மாஸ் தான் ப்ரோ, கதைலாம் இல்லை, மாசாக இருக்குது ஃபுல்லாக. ஹியூமர் தான் அந்த அளவு லெஃப்ட்ல ஹியூமர் நம்ம ஊர் தான் வச்சு நல்லா மாசாக செஞ்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, கதைலாம். கன்று வந்து பிடிச்சல அவ்வளோ க்ளீனாலாம் காமிக்கல, சும்மா எழுதுறாங்க சொல்லுவாங்க, அவ்வளோதான். ரொம்ப காமிக்கல. ப்ரோ த்ரிஷா சிம்ரன் நிறையா பேர் சூப்பராக இருந்தாங்க. வரவே இல்லைனாலும் ஸ்னேகா பற்றி தான் நல்லா பேசியிருந்தாங்க, நல்லா இருந்தது. செம்மையாக இருந்துச்சுண்ணா. வேற மாதிரி படம் ப்ரோ, வந்து பாருங்க ப்ரோ, எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படத்தில் ஆக்ஷன் சீன்ஸா நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஃபேன்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும்.